நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, வறுமை வந்து யாருமே விட்டு வைக்கலைங்க. வறுமையின் காரணமா ஆண்கள் வந்துட்டு அந்த காலங்கள்ல வந்து நெறைய வந்து இப்ப எப்படியும் நம்ம போயிட்டு நம்ம குடும்பத்த முன்னேத்தணும்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வராங்க. ஆனா, அதே பாணியில இன்னைக்கு வந்து பெண்களையும் விட்டு வைக்கலைங்க. பெண் சகோதரிகள் நெறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வராங்க. படிச்சது சம்மந்தமாவும் வராங்க. இல்ல வந்துட்டு ஜென்ரலா அந்த அந்த வீட்டு வேலைகளுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி வீட்டு வேலைக்கு வரும்போது ஒரு சகோதரி எதார்த்தமா மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு. ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து சொல்லப்படும் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா இருந்தா உண்மைன்னு சொல்லுங்க. இல்ல வந்து இல்லைங்க அப்படிலாம் கிடையாது. நல்லா தான் இருக்கான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து ஆண்களுக்கே இவ்வளோ கஷ்டங்கும்போது கண்டிப்பா பெண் சகோதரிகளுக்கு எனக்கு செம்ம கஷ்டமா தான் இருக்கும். அவங்க பேசம்போதே அவங்க கண்ணுல வந்து ஒரு கண்ணீர் வந்தத நான் வந்து கவனிச்சேன். அந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக உண்மைன்னா உண்மை, இல்லன்னா இல்ல அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது பாருங்க. 5 விரலும் ஒரே மாரி இருக்காது. ஸோ நல்ல வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்கள தெரிவிங்க. ஆமா, இல்ல அப்படின்னு. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிநாடு வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வறுமையின் காரணமாக பெண் சகோதரிகளும் வந்து இப்ப நெறைய வந்து வெளிநாடு வேலைக்கு வராங்க. என்ன, ஏது அப்படின்னு தெரியாம வந்துர்றாங்க. முக்கியமா இந்த வெளிநாடுகள்ல வந்து செட்டில் ஆன பணக்காரர்கள், அந்த குடும்பத்த சார்ந்தவங்க வில்லேஜ்ல வந்து போய் எப்பயோ ஒரு விசிட்டிங்க்கு போவாங்க, ஊருக்கு போகும்போது. அப்படி விசிட்டிங்கு போம்போது, இது மாரி அங்க போயிட்டு அப்புறம் பேசிட்டு வச்சுட்டு இருக்கும்போது, என் குழந்தைங்கள பார்க்க முடியல வரணும். நாங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறோம், வரோம். அதனால குழந்தைய பார்த்துக்க ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சொந்தக்காரங்கள்ல வந்து யாரோ ஒருத்தங்க ஏழ்மையா இருப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தில அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அந்த குழந்தைய படிச்சுக்கிட்டு வச்சுருந்தாலும், "வா, போ" அப்படின்னு ஒரு 18 வயசு முடிஞ்சு காலேஜ் போற டைம்ல வந்து, "சரி வாங்க" அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூட்டு நம்ம வீடு தான், நம்ம வீடு மாரி இருக்கிறது தான். ஜஸ்ட் இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாங்க. ஆனா, இங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பேசின விஷயத்துக்கும், இங்க வந்து நடக்கிற விஷயம் ஒரு மாறா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சகோதரி. ஸோ, அதேமாரி வந்து நெறைய பேத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம், இங்க வந்து பசங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கீங்க. பெண்கள் நாங்களும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வீட்டு வேலைங்க. நீங்க எல்லாம் சொல்லிர்றீங்க, நாங்க சொல்ல முடியாது. இப்ப பசங்களா இருந்தா காலையில வேலைக்கு போறீங்க. எவ்வளோ கஷ்டமோ, நஷ்டமோ வந்து சாயந்தரம் வந்து வீட்ல வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க. ஆனா வந்துட்டு நாங்க அப்படி கிடையாது. நாங்க எங்க ஒர்க் பண்றோமோ, அங்கேயே தான் நாங்க ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணும்போது அந்த நேரத்தில ஒரு குழந்தை அழுதாலோ, இல்ல வீட்ல ஏதாவது பெரியவங்களுக்கு ஏதாவது தேவை வைக்கணும் அப்படின்னாலும், நாங்க தான் எனி டைம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கர் மாரி நாங்க எந்திச்சு வேலை பார்த்துட்டு வச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அதேமாரி வந்து பெண்கள் வந்து தாய்மை உள்ளம் கொண்டவங்க. ஸோ யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அதனால தூங்கிட்டே இருக்க முடியாது. எந்திச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி வேலை பார்க்கும்போது ரெஸ்ட்டே இல்லாம வேலை பார்த்துட்டு வச்சுட்டுருக்கோம். எங்கள ஃபீலிங்ஸ் கூட ஷேர் பண்ண முடியாது. 4 செவுத்துக்குள்ள தான் கிடக்கணும். இப்போ நான் 2, 3 பேத்துக்கு கூட நம்ம இருக்கிறோம் வைக்கிறோம்னா நம்ம ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நம்ம கஷ்டங்கள சொல்ல வைக்கலாம். அத கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் நாங்க வேலை பார்த்துட்டு வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சகோதரி சொன்ன ஒரு விஷயத்த சொல்றேன். மேபி வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து இப்ப பசங்க வந்துட்டு இப்ப ஹாஸ்டல்ல இருக்கும்போதே ஒரு 10,000 பேர், 5,000 பேர் இருக்கும்போது மன உளைச்சலா "இருக்குடா மச்சான், டேய் அப்புட்றா" இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற விஷயங்கள் நம்ம கேட்டுருக்கிறோம். ஸோ அதேமாரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண ஒரு விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் வந்து நம்ப சவுத் இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் எப்படின்னு தெரியாது. சவுத் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. பெண் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ, அதனால வந்து பிரைவேட்ல நம்மளால படிக்க முடியல, வைக்க முடியல, படிப்ப தொடர முடியாது, இளமையில வறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம வெளிநாட்டு வேலைய சூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் குடுக்குற வந்து நல்ல அந்த எஜுகேஷன் சிஸ்டத்த பயன்படுத்தி நல்லா படிக்க பாருங்க. படிச்சுட்டு பெண்கள் யாரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இங்க வந்து நல்ல பொசிஷன்ல சாஃப்ட்வேர் கம்பெனில பிசினஸ் சிட்டில நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலைலாம் பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு போவாங்க. ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. ஃபுல் ரிலாக்ஸு சாட்டர்டே, சண்டே லீவு. அவங்க எங்க போணும் வருமோ, அங்க வருவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு வந்து கை நெறைய சம்பளம் இருக்கும். ஸோ, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சுட்டு வரும்போது ஆண்களா இருந்தாலும் சரி தான், பெண்களா இருந்தாலும் சரி தான், வெளிநாடுகள்ல நல்ல ஜாப் இருக்கு. உங்கள வந்து ரெட் கம்பளம் போட்டு வரவேற்பாங்க. வாங்க, வந்து வேல பாருங்க அப்படின்னு. அத விட்டுட்டு படிக்காம ஏதோ இன்னைக்கு தற்செயலா இன்னைக்கு வறுமைய போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எஜுகேஷன நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்க இளமையிலேயே நீங்க கஷ்டப்படணும். உங்க முதுமையில நீங்க கஷ்டப்படணும். புரியுதுங்களா? அது ஆணா இருந்தாலும் சரி தான், பெண்ணா இருந்தாலும் சரி தான். நீங்க வந்து எஜுகேஷன் சரியா படிப்பு சரியான முறையில நீங்க வந்து படிக்க வேண்டிய வயசுல படிக்கல அப்படின்னா, நீங்க வந்து படிக்கிற வயசுல வருமானம் சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்து முதுமை காலம் உங்க லைஃப் எண்ட் வரையும் கஷ்டப்படணும். அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். ஏன்னா, இன்னைக்கு வந்து வறுமை வந்து அதிகமாயிருச்சு. பண தேவைகள் அதிகமாயிருச்சு. அதனால வந்துட்டு நெறைய வந்து நம்ப இருக்கிறத வச்சு வாழலாம். இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வாழணும் அப்படிங்கும்போது, நம்ம வந்துட்டு பண தேவைகள் அதிகமாயிட்டு இருக்கு. பண தேவைகள் அதிகமா ஒரு ஆணும், பெண்ணும் வேலை பார்க்குற நிலைமை வந்துருச்சு. அப்படி நிலைமை வரும்போது, பெண்களும் இப்ப வெளிநாடு வேலைக்கு வரம்போது, அவங்க படிச்சுட்டு வந்து நெறைய சகோதரிங்கள பார்த்தா, நல்லா நீட்டா வந்து இங்க நெறைய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பார்த்தா நெறைய சகோதரிங்க ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா நீட்டா பேசுவாங்க. ஸோ, அவங்க பேசும்போது கூட மே மே மோஸ்ட்லி வந்து தமிழ் வேர்டே வரும். இங்கிலீஷ் வேர்டு தான் அந்த அளவுக்கு அவங்க எஜுகேஷன் வெல்லா இருப்பாங்க. ஸோ, அவங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரவுடா இருக்கும். அப்படிங்கும்போது
நீங்களும் படிச்சுட்டு வாங்க. எல்லாருக்கும் வந்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில இருக்குது. அதனால் படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு எந்த ஒரு வேலையான சூஸ் பண்ணுங்கள். படிக்காமல் நீங்கள் பண்ணி வந்துக்கிட்டு நம்ம சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்க, நம்ம இல்லை தெரிஞ்சவங்க கூப்பிட்றாங்க வேலைக்கு அப்படின்னு சொன்னால், யாரும் வந்து சம்பளம் தரும்போது சொந்த பந்தங்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது நல்லா அனுசரித்து வச்சு பேசுகிற மாரி, நம்ம வறுமையில் இருக்கும்போது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது எந்த சொந்த பந்தங்களும் வந்து அப்படி பேசும் வைக்கணும்னு நீங்கள் கனவுல கூட யோசிக்காதீங்க. வார்த்தைகள் மாறும். இது சினிமாக்கள்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்களே, பழைய படங்கள்லாம் பார்ப்பீங்க. சொந்த பந்தங்கள் வரும்போது நல்லா தாம் தூம்னு அந்த ஒரு குழந்தைய வந்து ஆள்ல ஒரு ஒரு அப்பா தவறிய குழந்தைய, அம்மா தவறிய குழந்தைய வந்து அப்படியே பயங்கரமாக பார்த்துக்கிறாங்க மாரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க போன பிறகு பார்த்தா அந்த குழந்தைய வந்து இடி இடின்னு இடிப்பாங்க. ஸோ அதுமாரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வெளிநாட்டு வேலைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி தான், யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி தான், வீட்டு வேலைங்க அப்படின்னு நீங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ சம்பளம் பெரிய சம்பளமாலாம் இருக்காது. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த சம்பளம் பெருசாக தெரியும். இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன சம்பளமாகும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது என்ன ஃபஸ்ட்டே தான். உங்களுக்கு வந்து உங்களுடைய ரொட்டைனாக ஒரு வேலை நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி தான், பெண்ணா இருந்தாலும் சரி தான், ஒரு வேலை ரொட்டைனாக பார்த்துட்டு இருக்கும்போது, உங்கள் மூளையே செயல்படுத்துறனே இழந்துரும். இதான் வாழ்க்கை பொழக்க அப்படின்னு உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும் தான் உங்கள் மைண்டில் ஏறுமா தவிர, ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது கூட தோணாது. அந்த அளவுக்கு வந்து வந்து உங்கள் வாழ்க்கையே மடுத்துரும். ஏன்டா அந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். படிப்பு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஆணா இருந்தாலும் சரி தான், பெண்ணா சரி. முக்கியமாக இன்றைய காலகட்டங்களில் வந்து இப்போ பெண்கள் வேலைக்கு போனவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நர்சிங் கோர்ஸோ இல்லை வந்துட்டு வேறு டிகிரியோ டிப்ளமோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது கவர்மெண்ட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி படிச்சிருங்க. படிச்சுட்டு முடிச்சுட்டு இப்போ 18 வயசு 20 வயசில் வேலைக்குன்னா 25 23 வயசில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இப்போ பசங்க வந்துட்டு கஷ்டப்படுறான். ஒரு ஆணுக்கு வந்து அது கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு மன வலிமையும் இல்லை உடல் வளமும் இருக்கும். அது இறைவனோட படைப்பு, கடவுளோட படைப்பு. பெண்களுக்கும் அந்த அளவுக்கு வந்து மனசக்தி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த போராடுற குணம் வந்து ஒரு சில டைம் வந்து அவங்க தோத்துரும். அப்படி தோக்கும்போது நீங்கள் லைஃப்லேயே வந்து ஏன்டா அப்படிங்கிற மாரி ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா படிங்க. வெளிநாட்டு வேலைக்கு வந்து நம்ம குடும்பம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு குடும்ப சுமைய தலையில தூக்க ஆரம்பிக்காதீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. உங்க படிக்கிற டைம் வரைக்கும் கரெக்டா படிச்சிருங்க. நாளைக்கு வந்து உங்கள எல்லாமே கை விடுற டைமில் கூட அந்த படிப்பு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கே வெளிநாட்டு வேலைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆச்சா பூஜான்னு வந்துடுறீங்க. இங்கே வந்துட்டு யார் உங்களுக்கு சரி யார்கிட்ட ஒன்று ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ ஃபோனே பேசுகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் உங்களால் பேச முடியும். என் வீட்டில் வேலைக்கு வந்திருக்கீங்க. என்கிட்ட நான் என்ன பக்கத்தில் வச்சுட்டு யார்கிட்ட பேச முடியுமா? உங்களோட பெயினை ஷேர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதுமாரி தான் வந்துட்டு ஒருத்தவங்க வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே வேலை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஒரு மௌனமாக உங்கள் வார்த்தையவே பேச முடியாத அளவுக்கு வந்து மனவலிகள் இருக்கும். பார்க்கறதுக்கு வேணா அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த நல்லா இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா அந்த வந்து என்ன நான் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வந்து சாக்ஸு டீஷர்ட் போட்டுட்டு வச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த சாரி கட்டிட்டு, நைட்டி கட்டிட்டு, அந்த தூக்கி வளைச்சு கட்டிட்டுலாம் வேலை பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஆகணும். பசங்களும் வந்து இது ஒரே மாதிரி ஃபுல்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சும்மா சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. வேலைன்னு போனால் வேலை மட்டும் தான் தீயா பார்க்கணும். ஸோ அதனால தான் ட்ரெஸ்ஸிங்லாம் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு நாள் அவங்க வந்து ஷோ பண்ணுறத விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வெளிநாட்டு வேலையை, வெளிநாட்டு ஆசையை பார்க்க ஒரு நாள் நீங்கள் ஆசையை தூண்டுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து விமானத்தில் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படாதீங்க. நல்ல விவரம் உள்ள பெண் குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா, சக்குன்னு வந்து வேலைங்க மாறிடுதுங்க. ஒரு விவரம் இல்லாத என்ன பண்ணுறது அப்படின்னா, வேலையை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு ஊருக்கு போகிறதுக்குள்ளே வந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் லைஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் லைஃப் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் பார்ட் லைஃப் இருக்குது. ஸோ அந்த லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு நல்ல வேலையாக இருந்தால் வாங்க. இல்லை இதுமாரி நம்ம குடும்ப வறுமையை போக்கும் வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வெளிநாடுகளில் வந்து கஷ்டப்படுறதே உங்கள் ஊரில் தையல் கிளாஸ் எது போயிட்டு டைலரிங் கிளாஸ் இல்லை வந்து இங்கே வந்து வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டு வீட்டில் வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சுன்னா வந்து ஒரு ஹோட்டலில் ரோட்டு கடை ஹோட்டலில் போட்டது உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட்டோட அங்கே சம்பாதிங்க. உங்கள் குடும்பத்தை போகலாம். நீங்கள் கண்ணு தெரியாத தேசத்தில் வந்து ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் வந்துக்கிட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு வருமானமும் அவ்வளோக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பெரிய வருமானமும் கிடைக்காது. அப்புறம் இங்கே வந்த பிறகு இவ்வளோதான் வருமானம், அவ்வளோதான் வருமானம் அப்படிங்கும்போது தெரிஞ்ச உலகத்திலே உங்களால் போராட முடியல அப்படிங்கும்போது தெரியாத உலகத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறது, போராடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மீள்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து பெண் சகோதரிகள் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வர வேணாம்னு சொல்லல. படிச்சுட்டு படிப்பு சம்மந்தமாக வாங்க. இல்லை வீட்டு வேலை, இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஹோமில் வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்டிக்காதீங்க. வந்து மாட்டிக்கிட்டு திரும்ப கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருக்காதீங்க.
அது எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பேசுகிற சுச்சுவேஷனில் இருந்ததுன்னா பேசிடலாம். பேச முடியாத சுச்சுவேஷனில் இருந்தால் பேச முடியாது. அப்போ வந்துட்டு ஊர்லேயே வந்து சொந்த வீட்டிலே வந்து ஒரு சில விஷயங்கள் பெண்கள் பேச முடியாதம்போது, இங்கே வந்து வெளிநாடுகளில் நீங்கள் பேச முடியும் அப்படின்னு நம்புனீங்கன்னா, கண்டிப்பாக வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் வெளிநாடுகள் வேலைக்கு, வீட்டு வேலைக்கு யாரும் வராதீங்க பெண்கள், தயவு செய்து.